இந்த 4 ஆண்டுகளில் இவர் ஊரக இயக்குனரே சொல்கிறார், இந்த 4 ஆண்டுகளில் பல்வேறு வரலாற்று சிறப்பு மிக்க திட்டங்கள் தீட்டப்பட்டுள்ளன. ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள் நிதி இல்லாமல் கடும் நெருக்கடியில் இருக்கின்றனன்றது உண்மைதானே. இப்போ எதுக்கு உங்களுக்கு இந்த விளம்பரமோ, எதுக்கு இந்த விளம்பர வெறி உங்களுக்கு? யார் அப்பா வீட்டு கூப்பிட்டு ஓட்டு வாங்குறது கரெக்டாப்பா? ஆனால் அந்த விளம்பரம் நடக்கிறது திமுக பணத்திலே, மக்கள் வரி பணத்திலே. தனியார் நிறுவனத்தை வச்சு நம்ம வருவாய் ஈட்டணும், ரைட்டா? அந்த ஸ்பேஸில் நீங்களே உங்கள் விளம்பரத்தை போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வருவாய் எப்படி வரும்? ஸோ திமுக அரசோட 4 ஆண்டு சாதனை. இதில் வழக்கமாக அட்வர்டைஸ்மெண்ட்டு யாருப்பா எந்த துறைப்பா கொடுக்கும்? டிஏபிஆர். அரசின் செய்தி விளம்பரத்துறை தான் வழக்கமாக விளம்பரங்களை கொடுக்கும். ஊரக வளர்ச்சித்துறையின் ஆணையர் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் எழுதியுள்ள ஒரு கடிதம் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதில் அவர் என்ன சொல்கிறார் என்றால், பார்வையில் கண்ட கடிதத்தில் தலைமைச் செயலாளர் எழுதிய நேர்முக கடிதம் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறையின் செயலர் எழுதிய கடிதத்தில் 7/5/2021 அன்று பதவிக்கு வந்த இந்த அரசு 6/5/2025 அன்று 4 ஆண்டுகளை முடிக்கிறது. இந்த 4 ஆண்டுகளில் இவர் ஊரக வளர்ச்சித்துறை இயக்குனரே சொல்கிறார், இந்த 4 ஆண்டுகளில் பல்வேறு வரலாற்று சிறப்பு மிக்க திட்டங்கள் தீட்டப்பட்டுள்ளன. பல்வேறு நிர்வாக சீர்திருத்தங்களும் பொதுமக்கள் நலனுக்காக பல்வேறு திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டுள்ளன. இந்த நலத்திட்டங்களை மக்களிடம் சென்று சேர்க்க வேண்டியது நமது துறையின் கடமை. இது ஊரக வளர்ச்சித்துறையோட கடமை. அதனால் 4 ஆண்டுகளில் இந்த ஆட்சி செய்த சாதனைகளை ஊரக வளர்ச்சித்துறை ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட், பிளாக்கு, வில்லேஜ், பஞ்சாயத்து அளவில் மக்கள் கூடும் இடங்களில் விளம்பர பலகையாக வைக்க வேண்டும். 7/5/2025 முதல் 7/6/2025 வரை ஒரு மாதத்துக்கு இவை வைக்க வேண்டும் சொல்லிட்டு முடிச்சுட்டு, சப்சிக்வெண்ட்லி டேட்டா கேன் பி அப்டேட்டட். அதை எடுன்னு சொல்லலை. டேட்டா கேன் பி அப்டேட்னா அந்த டேட்டா மாற்றிட்டு புது டேட்டா வைங்க. ஏன்னா ஓராண்டுன்னு இருக்குது, ஒரு மாதம் முடிஞ்சிருச்சு இல்லை, அதனால் டேட்டா கேன் பி அப்டேட்டட். இட் இஸ் ஆல்சோ இன்ஃபார்ம்டு தட் கம்யூனிகேஷன் கேன் பி இன் த ஃபார்ம் ஆஃப் போஸ்டர்ஸ், கார்ட்ஸ், flex boards, wall paintings, LED displays, pamphlets, etc. Achievement videos can be played wherever televisions are available, such as waiting halls and other government offices. Public spaces in local bodies such as bus stands and other public spaces can also be used for advertising the achievements. இதில் நீங்கள் கவனிக்கணும், பப்ளிக் ஸ்பேசஸ் இன் லோக்கல் பாடி சச்சஸ் பஸ் ஸ்டாண்ட்ஸுக்கெலாம் அங்கெல்லாம் இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால், அந்த இடங்களை எல்லாம் அரசு, இந்த பஞ்சாயத்துனே வச்சுக்கோங்களேன், அந்த இடத்த தனியார் விளம்பர நிறுவனங்களுக்கு வாடகைக்கு விட்டு அரசு வருவாயை ஈட்டணும்னு வச்சுருக்கு. உங்களுக்கு தெரியும்ல, பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, மேலே ஹோர்டிங், கிளவாங்க பஸ் ஸ்டாண்ட் எடுத்துக்கலாமே, அது மேலே இருக்க ஹோர்டிங்கை வாடகைக்கு விட்டு தனியார் நிறுவனத்தை வச்சு நம்ம வருவாய் ஈட்டணும், ரைட்டா? அந்த ஸ்பேஸில் நீங்களே உங்கள் விளம்பரத்தை போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வருவாய் எப்படி வரும்? இல்லை, நீங்கள் விளம்பரம் போட்டாலும் நீங்கள் வந்து டிஏபிஆர் பே பண்ணணும், கரெக்டாக? அதான் ப்ரொசீஜர். இதில் எப்படி வச்சுருக்காங்கன்னு பாரு, அதுக்கு பிறகு வர்றது தான் முக்கியம். அப்புறம் இந்தந்த அலுவலகத்துலலாம் வைக்கணும், ஓகேவா? மாவட்ட ஆட்சியர்கள் இந்த 1 மாத பிரச்சாரத்தை, மந்த் லாங் கம்யூனிகேஷன் கேம்பெயினே போடுறாங்க, 1 மாத பிரச்சாரத்தை பதிவு செய்து இது தொடர்பான புகைப்படங்களோடு அரசுக்கு 21/5/2025 முதல் எங்கெங்கெல்லாம் நீ விளம்பரம் வச்சுருக்கின்ற தகவலை அனுப்பணும். சாம்பிளுக்கு அரியலூர் மாவட்டத்தில் ஒரு விளம்பர பேனர் ஒன்று போட்டிருக்காங்க, அது தர்ற நிகழ்ச்சியில் வச்சுருக்கேன். கலெக்டர் அலுவலகம், பஞ்சாயத்து யூனியன்லாம் LED டிஸ்பிளேலாம் பண்ணணும், ஓகேவா? ஒவ்வொரு வில்லேஜ் பஞ்சாயத்துலேயும் 3 அல்லது 4 பேனர் ஹோர்டிங் வைக்கணும்லாம் சொல்லிவிட்டு, the fund requirement may be met out from the village panchayat general fund, panchayat union general fund and from any admissible administrative and any funds of any schemes. ஒரு இதில் எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ்ன்ட்டு ஏதாவது ஒன்று வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு கலைஞர் கனவு இல்லம் திட்டத்துக்கு ஃபண்ட் இல்லாதனால, பட்ஜெட்டில் ஃபண்டு ஒதுக்காததுனால வீடு கட்டுறதுக்கு செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட், தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட் கொடுக்கலன்ட்டு நம்ம நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தேங்க, ஞாபகம் இருக்கா? இது போல் பல்வேறு திட்டங்கள்
நிதி இல்லாமல் நிற்கின்றனவா? 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாட்களாக நாங்கள் அதிகரிப்போம்னு சொல்லிட்டு இவங்க தேர்தல் வாக்குறுதியில் சொன்னாங்க. அது அதிகரிக்கல, இருக்கட்டும். ஆனால் அந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கே போதுமான நிதியை ஒதுக்கவில்லை. மத்திய அரசு ஒதுக்கலை, நாங்கள் ஒதுக்கியிருக்கோன்னு இந்த பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணாங்க, நினைவு இருக்கா? ஆமாம். அப்போது ஊராட்சி, ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள் நிதி இல்லாமல் கடும் நெருக்கடியில் இருக்கின்றனன்றது உண்மை தானே? இப்போ எதுக்கு உங்களுக்கு இந்த விளம்பர மோகம்? எதுக்கு இந்த விளம்பர வெறி உங்களுக்கு? யார் அப்பா விட்டு துட்டு? இப்போது இந்த விளம்பரங்களை எல்லாம் செய்வது திமுக ஓட்டு வாங்குறதுக்கு, கரெக்டாப்பா? ஆனால் இந்த விளம்பரம் நடக்கிறது திமுக பணத்திலே, மக்கள் வரி பணத்திலையா? மக்கள் வரி பணத்தில். அதுவும் கடுமையான நிதி நெருக்கடி இருக்கும்போது நீங்கள் இந்த வரி பணத்தில் விளம்பரம் செய்யலாமா? இது மோசடியா இல்லையாப்பா? ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டை இது மாற்றுதா இல்லையா? நீங்கள் கவர்மெண்ட் பணத்தில் விளம்பரம் பண்ணிப்பீங்க, அதிமுக சொந்த பணத்தில் விளம்பரம் பண்ணுமா? இது எப்படி லெவல் பிளேயிங் ஃபீல்ட் ஆகும்? டிஏபிஆர் விளம்பரத்துக்குனே இருக்கிறது தம்பி. நான் அதை ஒன்றும் சொல்ல, அதுலேயும் அது நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அது ஒரு சமமான சூழல் இல்லை அப்படின்ட்டு ஏற்றுக்கொள்ள மாட்டேன். பட் நீங்கள் அரசில் இருக்கிறீங்க, பண்ணிக்கிறீங்க. அன்றைக்கி உங்களோட சாதனையெல்லாம் முதல்வரை அழைச்சி ஒரு பத்திரிகையாளர் கலைவாணர் அரங்கத்தில் ஒரு நிகழ்ச்சி நடத்துனீங்களா? ஆமாம். அண்ட் அறுவாலய விசுவாசிகள்லாம் வந்தார்களாங்க, எல்லாம் வந்தார்கள். வந்து அவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு மிக சுவையான மதிய உணவு அளித்தீங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு கிஃப்ட் கொடுத்தீங்க, எல்இடிகளெல்லாம் வச்சு ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சி நடந்துச்சு. ஒரு 50 லட்ச ரூபா செலவாயிருக்குன்னு வச்சுக்கோ. அது மக்கள் வரி பணம் தானே? அது கேள்வி கேட்கல. இங்கே அரசு செய்தி விளம்பரத்துறை சார்பாக செஞ்சுக்கிறீங்க, ரைட்டு. இது என்ன பஞ்சாயத்து ஃபண்டில் பண்ணுறது? எத்தனை டிபார்ட்மெண்ட்லையா விளம்பரம் பண்ணோம்? அடுத்து சுகாதாரத்துறை பண்ணுமா? தப்பு இல்லையாப்பா? அது பப்ளிசிட்டிக்குன்னே ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குல்லப்பா, அதை வச்சு பண்ணிகிட்டு இருக்கீங்களப்பா. தப்பும் தவறுமா விளம்பரம் கொடுத்தீங்களப்பா. அன்றைக்கி 4 ஆண்டு சாதனை எல்லா நியூஸ் பேப்பர்லையும் வந்துச்சா? லியோ பேசினார் அன்றைக்கி, வந்துச்சா? இதெல்லாம் யாரோட ஐடியா சார்? யார் ஐடியாவாக இருந்தால் என்னம்மா, தப்பா இல்லையாம்மா? அவங்க வந்து அந்த அந்த துறை அமைச்சர் அங்கே இருக்கிற துறை செயலாளர் வந்து விசுவாசத்தை காட்டுறதுக்காக அப்படி பண்ணுவாங்க. பண்ணுற விசுவாசத்தை காட்டுறது எதுக்கோ பண்ணுறாங்க. இது முறையற்ற செயல் இல்லையாப்பா? ஊராட்சி இருக்கக்கூடிய நிதி வந்து அந்த ஊராட்சிக்கு மக்கள் பணி செய்கிறதுக்காக திமுக அரசுக்கு விளம்பரம் தேடுறதுக்காப்பா?